சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேச இயேசுவையே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக
போற்றிடும் என்னுள்ளம் என்றும். அப்படியே கரங்களை உயர்த்தி தாழ்மையுள்ள உள்ளம் தேவனை பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க. வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஓ தாழ்மையுள்ள உள்ள. ஆமென். மரியாளை போல தேவ சமூகத்தில் குதிக்கலாம். எஸ். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும். ஆமாப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சத்தம் உயர்த்தி. ஓ துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். அபிஷேகம் என் மேலே வைத்தவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? 4 மாதங்கள் கைவிடாத தேவன் 2026 ஏப்ரல் மாதமும் முடிவு வரைக்கும் நம்மை கைவிடாத தேவன் இனிமேலும் கைவிட மாட்டார். நான் போக வேண்டிய பயணங்கள், நான் போக வேண்டிய பிரயாணங்கள் நிச்சயமாய் என் தேவன் கூட இருந்து என்னை வழி நடத்தி செல்லுவார். ஆமென், ஆமென். சந்தோஷமா சொல்லலாம். அபிஷேகம் என் மேலே வைத்தவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர் அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். அபிஷேகம் என் மேலே வைத்தவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர் அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். கைவிடவே மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார். மறந்திடவே மாட்டார், என்னை மறந்திடவே மாட்டார். சொல்லுங்க. அபிஷேகம் என் மேலே வைத்தவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில்
கைவிடாமல் நடத்துவார். ஓ, மோசேயை நடத்திய நம் தேவன் நம்மை என்றும் கைவிடாமல் நடத்துவார். நடத்திடுவார், என்னை நடத்திடுவார், கடைசி வரை என்னை நடத்திடுவார். ஆமென், ஆமென். அபிஷேகம் என் மேலே வைத்தவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர் என்னை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். கைவிடவே மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். ஆமென். சொல்லுங்க, கைவிடவே மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார், மறந்திடவே மாட்டார், என்னை மறந்திடவே மாட்டார். தானியேலை உயர்த்திய நம் தேவன் நம்மை என்றும் மேலாக உயர்த்துவார். சொல்லுங்க, தானியேலை உயர்த்திய நம் தேவன் நம்மை என்றும் உயர்த்துவார். உயர்த்திடுவார், என்னை உயர்த்திடுவார், கன்மலை மேல் என்னை உயர்த்திடுவார். அப்படியே நம்பிக்கையோடு சொல்லுங்க, எஸ், நம்முடைய வாழ்க்கையில் உயர்வை ஆண்டவர் தருவார். என்மேல் அவர் வைத்திருக்கிற நோக்கம் ஒரு நாளும் தடைபடாது. வைத்தவர் என்னை ஒருபோதும் மறந்ததே மாட்டார். ஆமென். என் வாழ்வில் தந்தவர் அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். அபிஷேகம் என் மேலே வைத்தவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆமென். தரிசனத்தை ஆமென், ஆமென். ஓ, கைவிடவே மாட்டார். நம்பிக்கையோடு ஆமென். கைவிடவே மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார், மறந்திடவே மாட்டார், என்னை மறந்திடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். ஆமென். ஓ, கைவிடவே மாட்டார், என்னை. ஓ, கைவிடவே மாட்டார், என்னை கைவிடவே. ஆமென். மோசேயை நடத்திய தேவன், தானியேலை சிங்க கெபியிலும் மறக்காத தேவன், மோசேயை செங்கடலுக்கு முன்னாலும் மறக்காத தேவன். அன்பு தேவ பிள்ளையே, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை 7 மடங்கு எரிகிற தீச்சூளைக்கு உள்ளிலும் மறக்காத தேவன் என்னையும் உங்களையும் நிச்சயம் மறந்திட மாட்டார். நல்ல கரங்களை தட்டி அப்பாவை துதியுங்க. அவர் நம்மை மறக்க மாட்டார். அவர் நம்முடைய எல்லா சூழலிலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை மறந்திட மாட்டார். அவரால் நம்மை மறக்கவே முடியாது. ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறார், எப்ராயிமே, உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? உன்னை நான் எப்படி மறப்பேன்? காரணம், நான் அல்லவா உன்னை சிருஷ்டித்தேன், நான் அல்லவா உன்னை உருவாக்கினேன், நான் அல்லவா உன்னை மீட்டெடுத்தேன். உன்னை எப்படி என்னால் மறக்க முடியும்? அன்பு தேவ பிள்ளையே, 7 மடங்கு அதிகமாய் எரிகிற தீச்சூளை அதற்கு உள்ளிலும் கூட வைராக்கியமாய் தன்னுடைய நாமத்திற்காய் நின்ற பிள்ளைகளுக்காய், பிள்ளைகளை மறக்காமல் அவர்களோடு மத்தியில்
அதே தீச்சுளையில் இறங்கின தெய்வம் நாம் ஆராதிக்கிற தெய்வம். உன் பிரச்சனை எதுவாயிருக்கட்டும், உன்னுடைய சூழ்நிலை எதுவாயிருக்கட்டும், என் தேவன் உன்னை மறக்க மாட்டார். என் தேவன் உன்னை மறக்க மாட்டார். யோசேப்பை அவன் கண்ட சொப்பனம் நிறைவேறக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காய் அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள், பால் கிணற்றில் தூக்கி போட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் யோசேப்பை மறக்கவில்லை. ஆமென், ஆமென். பாருங்க எப்படி அந்த அவ்வளவு எல்லாரும் மறந்தார்கள். சொந்த சகோதரர்கள் மறந்தார்கள். ஒருவன் ஞாபகப்படுத்தினான், மீதியானியரை கண்டவுடன் தூக்கி விட்டு விட்டார்கள். எல்லாம் மறந்து விட்டார்கள். பாருங்க, யோசேப்பை அந்த சகோதரர்கள் பார்க்கும் போது கூட அவர்களுக்கு நினைவு வரவில்லை தங்களுடைய சகோதரன் என்று முற்றிலுமாய் மறந்து விட்டார்கள். ஆனால் யோசேப்பு கண்டுபிடித்தான். பாருங்க, சொந்த சகோதரர்கள் மறந்த போது கூட என் தேவன் அவரை மறக்கவில்லை. என் தேவன் அவரை மறக்கவில்லை. அதனால்தான் யோசேப்பு சொன்னார், கர்த்தர் என் வேதனையை மறக்க பண்ணினார். பாருங்க, ஆண்டவர் யோசேப்பை மறக்காதபடியினால் யோசேப்புடைய வேதனைகளை கர்த்தர் மறக்க பண்ணினார். எத்தனை பேருக்கு புரியுது? நல்ல நம்பிக்கையோடு ஒரு ஆமேன் சொல்லுங்க. நம்பிக்கை உள்ள பிள்ளைங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அவர் நம்மை மறக்க மாட்டார். அவர் ஒரு வார்த்தை நமக்கு சொல்லிவிட்டால் அவர் மறக்க மாட்டார். எல்லா கண்களும் மூடி அப்படியே நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. கரங்களை உயர்த்தி, மறவாமல் நினைப்பவரே, நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுங்க, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. அப்படி அறிக்கையிடுங்க. பண்ணின உந்தன் வாக்குகளை ஒரு முறை கூட பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவே. உடன்படிக்கையின் தேவன் உம்முண்மையில் பிசகாதவர். ஆமென். உடன்படிக்கையின் தேவன் உம்முண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். ஆமென். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறை
முடிப்பவரே, நிறைவேற்றி முடிப்பவரே, நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே, சொன்னதை செய்து முடிப்பே, நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர், சொன்னதை செய்து முடிப்பே, நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர், என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவேன், என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவேன். சொல்லுங்க, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, ஆமென். மறவாமல் ஆமென், எங்களை நினைப்பவரே, முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுங்க, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, ஆமென். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி உலகளலலபோ, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி உலகளலலபோ, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி உலகளலபோ, மறவாமல் நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே. எங்களை நீங்க மறந்துடல, நிறைவேற்றி முடிப்பவரே. நல்ல கரங்களை தட்டியா பவர் நன்றியோடு நல்ல நல்ல உணர்ந்து சொல்லுங்க, அப்பா எந்த சூழ்நிலையிலும் என்னை மறக்காதவர் ஆண்டவரே, எனக்கு நீர் வாக்குரைத்த ஒவ்வொன்றையும் நீர் மறவாமல் நிறைவேற்றி மகிழுவீர். எத்தனை பிள்ளைகளுக்கு நம்பிக்கை உண்டு? கரங்களை தட்டி, அவர் என்னை மறக்காதவர், அவர் எனக்கு சொன்னதையும் அவர் மறவாதவர், நிச்சயம் அதை நிறைவேற்றி தருவார். நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் நீர் மறவாமல் அவர்களை காக்கிற தெய்வம் அப்பா. ஆண்டவரே, அந்த நம்பிக்கையோடு அவர்கள் முன்னேறி செல்லட்டும். இந்த 5வது மாதத்திலும் ஆண்டவரே அவர்கள் வாழ்விலும் இந்த களிப்பும்
மகிழ்ச்சியின் சத்தம் கேட்க கிருபை செய்யுங்கப்பா. அவங்க உதடுகள் கம்பீரமாய் ஆண்டவரே அவர்கள் வாய்களில் அந்த ஆனந்த களிப்புண்டாகட்டும். இந்த 5வது மாதத்திலும் கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி மகிழுங்கப்பா. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் அந்த நம்பிக்கையோடு முன்னோக்கி செல்லட்டும். தேவ கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த புதிய மாதத்தை காண செய்த கிருபைக்காய் அவரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் இந்த மாதத்திலும் உங்களை சமாதானத்தோடு சந்தோஷமாய் அந்த களிப்பின் சத்தத்தோடு உங்களை வழி நடத்துவாராக என்று வாழ்த்துகிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்திற்காய் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 2வது வாக்கியம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்திற்காய் தருகிற வாக்குத்தத்தம், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன்னுடைய எல்லைகளை பெரிதாக்கு, உன்னுடைய பவுண்டரிகள், உன்னுடைய வாழ்க்கையில நீ கட்டி வைத்திருக்கிற பவுண்டரிகளை உடைத்து அவற்றை விரிவாக்கு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். தடை பண்ணாதே. ஆமென். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஆமென். நீ வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஆமென். உன் வாழ்க்கையில ஒரு பெருக்கம் உண்டாக வேண்டும் என்றால் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ சில காரியத்தை செய்ய வேண்டும். ஆமென், ஆமென். பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில வலப்பக்கம் இடப்பக்கம் நீ பெருக வேண்டும் என்றால் நீ சில காரியத்தை செய்ய வேண்டும். அதுதான் உன்னுடைய இடத்தை விசாலமாக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய இடத்தை விசாலமாக்கினால் கர்த்தர் உன்னை பெருக பண்ண போகிறார். ஆமென், ஆமென். எது இடம், என்ன விசாலமாக்கணும், நாம் இந்த செய்தி முடியும் போது உங்களுக்கு புரியும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், எனக்கு உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நீ உன்னுடைய இடத்தை என்ன செய்யணும், விசாலமாக்கணும். ஆமென், அல்லேலூயா. நாம் நம்முடைய சபை ஊழியத்தில் இதை நாங்கள் கண்கூடாய் கண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் சொல்லுவேன், சபை நிரம்பக்கூடிய சூழ்நிலை வரும்போதே சொல்லிடுவேன், இன்னும் 30 சேர் வாங்கணும், இன்னும் 50 சேர் வாங்கணும். ஆமென். காரணம், 50 பேரை கொண்டு வந்து அல்ல நீ சேர் போட வேண்டியது, நீ சேர் போட்டால் கர்த்தர் உனக்கு ஆத்துமாக்களை தருவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட்ல நாம் ஆராதித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் அதை பெரிதாக்க சொன்னார். அதை பெரிதாக்கினோம், அதுவும் நிரம்பியது. ஆமென், அல்லேலூயா. பல வருடங்களாய் அதிலிருந்து இன்னொரு இடத்துக்கு பெரிய ஒரு இடத்திற்கு வர வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருந்தோம். கொரோனா காலகட்டத்தில் அது அப்படியே ரிவர்ஸ் ஆகிவிட்டது. ஆமென். மீண்டும் சபை விசுவாச குடும்பங்கள் 25க்கு போயிடுச்சு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கொரோனா முடியும் போது ஆண்டவர் இந்த காலை எடுக்க கிருபை செய்தார். ஆமென். இப்போ இதுவும் நிரம்புகிறது. சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் லீடர்ஸ் கிட்ட, இன்னும் 30 சேர் வாங்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரணும். ஆமென். இது சபைக்காய் மட்டுமல்ல, இது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இதை கொண்டு வரணும். ஆமென், அல்லேலூயா. இன்னும் புரியும்படியா சொல்றேன்,
எதை விசாலப்படுத்தணும், என்ன விசாலப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார் என்றால், பாருங்க, ஒரு படிக்கிற பிள்ளையாய் இருந்தால், நீ படிக்கிற பிள்ளையாய் இருந்தால் உன்னுடைய படிப்பில் விசாலப்படுத்து. ஆமென், அல்லேலூயா. நீ படிக்கிற பிள்ளை இருந்தால் ஒரு டிகிரி முடிச்சிட்டியா, அடுத்த டிகிரிக்கு போ. ஆமென், புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமென். விசாலம், விரிவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். நீ அதை விரிவுபடுத்த தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. ஒரு உதாரணத்துக்கு ஒரு தொழிலை செய்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்க. நீங்க ஒரு 50,000 ரூபாய் முதலீட்டில் ஒரு தொழிலை தொடங்கினீங்க. ஆண்டவர் 2-3 வருஷமா ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த 50,000 முதலீட்டில் இருந்து நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆமென், ஆமென். இப்போ இந்த 50,000 முதலீட்டில் இருந்து உங்களுக்கு மாசம் 30,000 ரூபாய் உங்களுக்கு வருமானம் வருது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா என்ன செய்யணும்? உங்க மாத வருமானம் 30 இருந்து அட்லீஸ்ட் 40 ஆகணும். அப்பதான் வளர்ச்சி இல்லையா? 40 ஆகணும். இப்போ நல்ல கவனிங்க, உன்னுடைய வருமானம் 40 ஆகணும்னா உன்னுடைய முதலீட்டை ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிதுபடுத்து, விரிவுபடுத்து. ஆமென், புரியுதா? நாம அதே 50,000 வச்சுக்கிட்டு அதுல வருகிற லாபத்தை எல்லாம் நாம செலவு செய்து 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 இப்படியே போய்கிட்டு இருந்தா நமக்கு அந்த 30,000 தான் நிற்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை விரிவுபடுத்திக் கொள், உன்னுடைய எல்லையை விரிவுபடுத்து. உன்னுடைய முதலீடு 30 இருந்து 40 போகட்டும். அப்பதான் உன்னுடைய 50 60 போகட்டும். ஒரு 10,000 ரூபாய் கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போடு, ஒரு முதலீட்டில் போடு. உன் முதலீட்டை அதிகப்படுத்து. உன்னுடைய வருமானத்தை கர்த்தர் 40 மாற்றுவார். ஆமே, இதுதான் வாக்கு தத்துவம். ஆமே, கர்த்தர் உன்னை நீ இடப்பக்கமும் வலப்பக்கமும் பெருகணும்னா நீ என்ன செய்யணும்? உன்னுடைய கூடாரத்தின் இடத்தின் வாசஸ்தலத்தை விசாலமாக்கு. ஆமென், உன்னுடைய கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. நீ பெரிதுபடுத்தினால் கர்த்தர் அதை ஆசீர்வதித்து பெரிதாக்குவார். ஆமென், அல்லேலூயா. சாஃப்ட்வேர்ல படிக்கிற பிள்ளைங்க, சாஃப்ட்வேர்ல வேலை செய்கிற பிள்ளைங்க, உங்க புது புது டெக்னாலஜிகளை, உங்க நாலேஜ், உங்க அறிவை நீங்க என்ன செய்யணும்? விரிவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படியே இருந்தான்னு தூக்கி வெளியே போட்டுருவான். ஏன்னா இன்றைக்கு காலம் அவ்வளவு ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டா இருக்கிறது. ஆமென், பெரிய போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அன்று ஒரு காலத்தில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒயிட் காலரை தூக்கிக்கிட்டு நடப்பான், என்ன போல யாருன்னு. இன்னைக்கு பார்த்தா நிலைமை பரிதாபமாய் போய் கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? வந்துடுச்சு. ஆமென், மனிதன் செய்கிற இன்னைக்கு காலையில் நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன், மனுஷன் பாடுறது போல ஒரு ரோபோ ஹாங்காங்ல ஒரு இசை நிகழ்ச்சியில ரோபோ பாடுது, அதே தாளம் அதே ராகத்தோடு. ஆமென், அல்லேலூயா. அவ்வளவு டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, விரிவாகி கொண்டே இருக்கிறது. இந்த இடத்துல தேவ பிள்ளைகள் நாம் இதுல ஜெயிக்கணும்னா, நாம் இதுல ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்முடைய நாலேஜையும் நம்ம என்ன செய்யணும்? விரிவுபடுத்தணும். ஆமென், வேலை செய்யற பிள்ளைங்க உங்க வேலைகள்ல அடுத்த டெக்னாலஜி என்ன, அடுத்த காரியம் என்ன, அதை கத்துக்கிட்டே இருக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பிசினஸ்ல அடுத்து என்ன செய்யணும், உங்க தொழில என்ன செய்ய முடியும், என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம், அடுத்த நம்முடைய வருமானத்தை கூட்டுறதுக்கு என்ன செய்யணும், நாம இப்படி யோசித்து நாம் ஆண்டவருடைய துணையை கேட்டு நம்முடைய வாசஸ்தலத்தை அதை விரிவுபடுத்ததான் கர்த்தர் நம்மை வலப்பக்கமும் இடப்பக்கமுமாய் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ண முடியும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா? ஆமென்.
தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா நாம சில காரியத்தை செய்யணும். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, தடை செய்யாதே. ஆமே, சோர்ந்து போய் இருந்துடாத. செய்தா நடக்குமோ, செய்தா பண்ணா அது ஆசீர்வாதமா முடியுமோ? நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா நீ செய்து கொண்டே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. குதிரைகள் யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்தணும். நாம ஆயத்தமே இல்லை. கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எல்லாம் நல்லதுதான். ஆனா நீ செய்ய வேண்டியதை நாம் செய்யாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தர் தெளிவா சொல்றார், நீ வலப்பக்கமும் இடப்பக்கமும் பெருகணும்னா நீ உன் எல்லைகளை விசாலப்படுத்து. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஒரு 50,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு நீங்க தொழிலை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு 2 லட்சம் 3 லட்சம் போட்டு நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்கன்னா அடுத்த காரியத்தை யோசிங்க. என்னுடைய வருமானம் பெருகணும், என்னுடைய ஆசீர்வாதம் பெருகணும். ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் என்னுடைய பிசினஸின் எல்லைகளை விரிவாக்கணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், விரிவாக்கு, தடை செய்யாதே. ஆமென். உன் புத்தியில போய் தடை செய்து விடாதே. ஆமென். நடக்குமா? ஆமென். நடக்குமா? நடக்காதா? நம்ம பிரச்சனை தான். எந்த காரியத்திலும் நமக்கு ஒரு உத்வேகத்தோட செய்துருவோம், அடுத்தது ஒரு நடக்குமா நடக்காதா? ஆமென், ஆமென். பழைய தையல் மிஷினை பார்த்தீங்களா? தையல் மிஷின் அதே போல் தான் நம்ம வாழ்க்கை. டக் 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 டக். ஆமென். மனசு என்ன செய்யும்? நம்பிக்கை இல்லை. கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லை, ஓ மேலே நம்பிக்கை இல்லை. ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாம் குறைஞ்சு போச்சு. ஆமென். நம்ம பத்தி தான் சொல்றோமோ? ஆமென். நம்ம பத்தி தான். அதனால தான் ஆண்டவர் சொல்றார். நமக்கு தானே சொல்றாரு ஆண்டவர். ஆமென். நம்ம பத்தி தான் ஆண்டவர் சொல்றார். நம்ம மனசு என்ன செய்து? டக் 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 டக். நடக்குமா நடக்காதா என ஏங்கி போயிரு. அது இந்த ஏக்கம் தான் நம்முடைய வாழ்க்கை. அதுல இருந்து வெளியே வரணும். கர்த்தர் செய்வார். ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய இடத்தை விஸ்தாரப்படுத்து. ஆமென். உன்னுடைய படிப்புல விஸ்தாரப்படுத்து. நீ எட்டாத உயரங்களை எட்டி பிடிக்கணும்னா கர்த்தர் உன்னைக்கு கொண்டு போக ஆண்டவர் தயார். ஆமென். தானியேல் சும்மா ஆசீர்வதிக்கப்படலைங்க. அடிமையாய் ஒரு அரண்மனைக்கு போனான். ஆனால் தானியேல் எப்படி அந்த அரண்மனையில் உயர்ந்தான் என்றால் அவனுடைய ஞானத்தினால். இல்லையா? அந்த ஞானம் யார் கொடுத்தா? தேவன் கொடுத்தார். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு உள்ள இருந்து அந்த ஞானம் விரிவடைந்ததால் என்ன ஆகிறது? அவன் அந்த அதே அடிமையாய் இருந்த அதே அரண்மனையில் படிப்படியாய் உயர்ந்து போகிறான். ஆமென். அப்போ ஒரு கம்பெனியில வேலை செய்யற பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, நாம் ஜெபிக்கிற, நான் எல்லாம் அந்த வேலை செய்யற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது நான் ஜெபிக்கிற காரியம் அதுதான். ஆண்டவரே, இவர்கள் எட்டாத உயரங்களை எட்டி பிடிக்கணும். ஆமென். அது எட்டி பிடிக்கணும்னா நீ உன்னுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே ஞானத்தை தாரும். ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் அநேக முறை சாட்சி சொல்லி இருக்கிறேன். நான்லாம் வேலையில் ஜாயின் பண்ணும்போது ஒருத்தன் ஃபோனை எடுக்கிறதுக்கு பயமாக இருக்கும். நான் ஸ்டோரில் வேலை பார்த்தேன். ஃபோனை எடுக்கிற, ஏன்னா அவன் இங்கிலீஷில் பேசுவான், என்ன பேசுகிறானோ தெரியாது. ஆமென். ஒவ்வொரு நாளும் காலையில் பயத்தோடு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன், ஆண்டவரே எனக்கு இங்கிலீஷ் நாலேஜை தாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில் சிஓவா இருக்கட்டும், சிஇஓவா இருக்கட்டும், எல்லார்கிட்டையும் பேசக்கூடிய லெவலில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் தருகிற அந்த அந்த கிருபை என்ன தெரியுமா? என் ஒர்க்கை பற்றி நான் யார்கிட்ட வேணாலும் பேச முடியும். வேற எதுவும் எனக்கு இங்கிலீஷில் பேச தெரியாது. ஆமென், ஆமென், உண்மையை சொல்கிறேன். ஆமென், அல்லேலூயா. கம்பெனி விஷயங்கள் பற்றியோ என் ஒர்க்கை பற்றியோ நான் யார்கிட்ட வேணாலும் பேச ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆனால் அதை விட்டுட்டு ஒரு உலக பிரகாரமாக ஒரு 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 10 நிமிஷம் பேச சொல்லி பாருங்க, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஆமென். இன்னைக்கும் ஆண்டவர் அப்படி தான் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். என்னுடைய விசுவாசம், நான் வேலை பார்க்குற வரைக்கும் என் தலை கவிழ ஆண்டவர் விட மாட்டார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு புது டெக்னாலஜியா, நீங்க படிச்சது 5 வருஷத்துக்கு முன்ன 10 வருஷத்துக்கு முன்னாடியா இருக்கலாம். நாம +2ல படிச்சதெல்லாம் இன்னைக்கு 5ஆம் கிளாஸ் புள்ள படிச்சுட்டு இருக்கு. ஆமென். அது மேக்ஸா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், நாம +2ல படிச்சது இன்னைக்கு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் குழந்தை புள்ள படிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு காலம் என்ன ஆயிடுச்சு, வேகமாய் போய்கொண்டிருக்கிறது. அப்போ நான் இன்னைக்கு படித்தது 10 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்குள்ள நிலைமைகள், இன்னைக்குள்ள டெக்னாலஜி தெரியணும்னா, ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தை தாரும், அதை தெரிந்து கொள்ளணும், அதை கற்றுக்கொள்ளணும். ஜெபிச்சு பாருங்க. எந்தட்ட இல்லைங்க, ஏஐ கண்டுபிடிச்சது கூட ஒரு மனுஷன் தானே. இல்லை, புரியுதா? ஆமென், புரிஞ்சிடல? ஏஐ கண்டுபிடிச்சது கூட யாரு? ஏஐ தானா வரல. ஏஐ கண்டுபிடிச்சதும் யாரு? ஒரு மனுஷ அறிவு. ஆமென். அப்போ அந்த இன்னைக்கு இருக்கிற ஏஐ டெக்னாலஜியை கூட உன்னால் கற்றுக்கொள்ள முடியும். சோர்ந்து போகக்கூடாது. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் ஐடியில் வேலை பார்க்குற அநேக பிள்ளைகளை பார்க்குறேன், ரொம்ப பயப்படுறாங்க. ஆமென். என்ன ஆகுமோ, இந்த ஏஐ வந்தனால வேலை போயிருமோ? ஏன்னா லே ஆஃப் ஏகப்பட்ட நடந்துக்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய கம்பெனிகளில் 20,000 30,000 பேரை வேலையை விட்டு தூக்குறாங்க. ஏன்னா ஏஐ வந்துடுச்சு. நீ 10 பேர் வேலை செய்கிறத அவன் ஏஐ அரை மணி நேரத்தில் இல்லை 5 நிமிஷத்தில் பண்ணிட்டு போயிடுது. ஆமென். அவ்வளவு வேகமாக போகுது. அதனால பயம். நான் சொல்றேன், பயப்படாத, ஆண்டவரிடம் கேள். ஆமென். ஆண்டவர் சொல்றார். ஆமென், அல்லேலூயா. உன்னுடைய எண்ணங்களை விரிவாக்கு, நாலேஜை விரிவாக்கு. ஆமென். உன்னுடைய கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. ஆதியாகமம் 13க்கு போகலாம், வேகமா போகலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14 - 18 வரை வாசிக்கலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14 - 18. தமிழ் வாசிக்க யாரும் இல்லையா? ஆதியாகமமே எடுக்கலையா? உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து, நல்ல கவனிங்க, தீர்க்க தரிசனமா சொல்றேன், வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணி, நல்ல கவனிங்க, நீ எழுந்து, முதல்ல சொன்னாரு நீ பார்த்தா போதும், உன் கண்ணு கட்டுற தூரம் நான் உனக்கு தரப்போறேன். இப்ப சொல்றாரு இல்ல இல்ல, நீ உன்னால எவ்வளவு பார்க்க முடியும்? இப்ப நான் இங்க இருந்து பார்த்தா கண்ணாடி வச்சாலே எனக்கு அந்த செமிகான் பார்க் அந்த ரவுண்ட் அந்த அளவு தான் தெரியும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பார்வைக்கு ஒரு எல்லை உண்டு இல்லையா? அவ்வளவுதான் தெரியும்.
அப்போ நல்லா கவனிங்க, முதல்ல ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உன்னுடைய கண்ணிற்கு எட்டுகிற தூரம். 4 திசையும் பாரு, வடக்க பாரு, தெற்க பாரு, கிழக்க பாரு, மேற்க பாரு, 4 திசைகளில் சுத்தி பார்த்தோம்னா நம்முடைய கண்ணுக்கு தென்படுகிற தூரம் ஒரு சர்க்கிள் வரும் இல்லையா? அதை வரைஞ்சோம்னா கரெக்டா ஒரு சர்க்கிள் வரும், அவ்வளவுதான். அப்போ உன்னுடைய ஆசீர்வாதம் தேவன் முதலாவது வாக்குத்தத்தம் கொடுத்தது அந்த ஒரு சர்க்கிள். இப்ப சொல்றாரு, நீ எழுந்து நட ஆபிரகாமே. எங்க நட? நீ எழுந்து நீளமும் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி. ஆமென், ஆமென். முதல்ல ஒரு சர்க்கிள் தான் இருந்துச்சு. இப்ப சொல்றாரு ஆண்டவர், இந்த சர்க்கிள் அல்ல ஆபிரகாமே, நீ எழுந்து என்ன செய்? ஒன்னால நீளம் அகலம். நீளம் அகலம்னா அதே முடிச்சு போச்சு. 4 திசை, எங்க போக முடியுமோ போ. ஆமென். உன்னுடைய பாதங்கள், உன்னுடைய கால் தடம் எங்கெங்க பட முடியுமோ சுத்தி நட, எழுப்பி நட. அதை எல்லாம் உன்னுடைய சந்ததிக்கு வாக்குத்தத்தமாய் அந்த தேசத்தை உனக்கு தருவேன். ஆமென், ஆமென். புரியுதா? அப்போ நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள் எவ்வளவு பெரிதாக்குகிறோமோ அது பேராசை அல்ல. ஆமென். நல்லா கவனிச்சுக்கணும், பேராசைக்கும் இதற்கும் வித்தியாசம் உண்டு. இது உன்னுடைய எய்ம், உன்னுடைய லட்சியத்தை நீ என்ன செய்யணும்? குறிக்கோளை விரிவுபடுத்து. ஆமென், அல்லேலூயா. என்ன விரிவுபடுத்து? இருக்கிறதிலிருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு விரிவுபடுத்து. ஆண்டவர் சொல்ற ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே முதல்ல பார்த்தா போதும். இப்ப சொல்ல நோ 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 வேண்டாம், பார்த்தா இல்ல, அது ஒரு சின்ன சர்க்கிளா போயிரும். ஆமென். அது ஒரு பவுண்டரி ஆகிரும் இல்லையா? பார்த்து நின்னு பார்க்கிறோம்னா ஒரு பவுண்டரி ஆகிரும் என்னை சுற்றி. இதல்ல, நீ எழுந்து என்ன செய்? உனக்கு எங்க நீளமோ அகலமோ எங்க போக முடியுமோ போ. அதை எல்லாம் உன்னுடைய சந்ததிக்கு நான் வாக்குத்தத்த தேசமாய் தருவேன். ஆமென், அல்லேலூயா. இஸ்ரேல் பிரசிடென்ட் நெதன்யாகு ஒரு முறை அந்த போர் தொடக்கத்தில் அந்த தீவிரவாதிகளை அடிக்கும்போது, ஹமாஸ் அந்த யுத்தத்தில் ஃபஸ்ட்டு ஈரானில் அதுக்கு முந்தின யுத்தத்தில் தொடங்கும்போது ஒரு ஸ்பீச் கொடுத்தார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது. ஆமென், ரொம்ப பிடிச்சு போச்சு. அடிச்சு சொல்றாரு. என்ன சொன்னார் தெரியுமா? இந்த தேசம் எங்கள் தகப்பன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட தேசம். இதை எவனுக்காகவும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். எங்கள் தகப்பன் ஜெபம் பண்ணின, எங்கள் தகப்பன் பிரேயர் பண்ணின பூமி இது. ஆமென், வாக்குத்தத்த பூமி இது. இதை எவனுக்காகவும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதுதான் ஆபிரகாமின் சந்ததி. ஆமென். இன்னைக்கும் அந்த இடத்தை ஒருவனாலும் பிடிக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? அவனுடைய படைபலத்தினால் அல்ல, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். இன்னும் இந்த பூமி அழியும் போது, அழியுகிற வரைக்கும் அந்த இடத்தை எவனாலும் தொட முடியாது. ஆமென். அது எவ்வளவு பெரிய வல்லரசா இருக்கட்டும், என்னதான் இருந்தாலும் அந்த இடத்தை எவனாலும் பிடிக்க முடியாது. ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். தேவ பிள்ளையே, இப்படி ஒரு வாக்குத்தத்தம் நம்முடைய கண்ணிற்கு முன்னால் நிறைவேறும் என்றால், என்னையும் உங்களையும் நேசிக்கிற நம் அருள்நாதர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்பதில் நிச்சயம் இல்லையா? ஆமென். கண்ணுக்கு முன்பாய், கண்கூடாய் ஒரு வாக்குத்தத்தத்தை காண்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. செய்வதெல்லாம் நல்லதா கெட்டதா அதுக்கு நான் போகல. ஆனால் அந்த மண், அது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தது. ஆமென். இன்றைக்கு வரைக்கும் ஒருவனாலும் அதை பிடிக்கவும் முடியாது, சுதந்திரிக்கவும் முடியாது. அப்படி ஒரு வாக்குத்தத்தம் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நிறைவேறும் போது நம்முடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு நிச்சயம் இருக்கணும். ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தம் எத்தனை, பல ஆயிரம் கோடி
பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால் உள்ள வாக்குத்தத்தம் இன்னைக்கும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்றால் எனக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தமும் நிச்சயம் நிறைவேறும். ஆமென். அந்த தேவன் தான் சொல்லுகிறார், நீ உன்னுடைய இடத்தை விசாலப்படுத்து. ஆமென், ஆமென். ஆபிரகாமுக்கு அன்று சொன்னார். ஆமென். ஒரு பவுண்டரியோடு நின்று விடாத. நமக்கு நம்முடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், நம்முடைய வேலையாக இருக்கட்டும், நம்முடைய படிப்பாக இருக்கட்டும், ஒரு பவுண்டரியை போட்டு நாமவே உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இதுதான் என் வாழ்க்கை. ஆமென், 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 இல்லையா? ஆமென். எப்போதுமே ஆண்டவருடைய காரியத்தில் திருப்தி என்பதே இருக்கக்கூடாது. ஆமென். ஆண்டவரை ஆராதிப்பதா இருக்கட்டும், ஆண்டவரை புகழ்வதா இருக்கட்டும், ஆண்டவரை சாட்சியிடுவதா இருக்கட்டும், ஆண்டவருக்கு கொடுப்பதா இருக்கட்டும், இந்த மாதிரி காரியத்தில் ஒரு நாளும் திருப்தியை அடையக்கூடாது. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த முறை ஊழியக்காரர் வந்தபோது சொன்னார், என்னை குறித்து சொல்லும்போது சொன்னார், திருப்தி அடைவதில்லை இவர். ஆமென், அல்லேலூயா. அது நான் கற்றுக்கொண்டது. அது ஆமென். ஊழியத்தில் நான் பரிசுத்தவான்களிடமிருந்து கற்றுக்கொண்ட காரியம் அது. ஆமென், அல்லேலூயா. நீங்க என்ன செய்தாலும் திருப்தியே இருக்காது. ஆமென். இப்ப 2 லட்சம் ரூபாய்க்கு ஆடியோ சிஸ்டம் இருக்கு, இதுக்கும் திருப்தி இல்லை. ஆமென், ஆமென், அல்லேலூயா. 1800 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இருக்கு, இதுலயும் திருப்தி இல்லை. ஆமென். 120 சேர் இருக்கு, இன்னும் திருப்தி இல்லை. ஆமென், ஆமென். இதுல திருப்தி பட்டு விட்டோம் என்றால் நாம என்ன செய்திருவோம்? கிணத்துல தண்ணி தேங்கி நின்னுச்சுன்னா என்ன ஆகும்? பாசி பிடிச்சிரும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நாம தண்ணியை இறைச்சிக்கிட்டே இருந்தோம்னா ஊர்ற தண்ணி என்ன இருக்கும்? ஃப்ரெஷ்ஷா வந்துகிட்டே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஆமென், ஆண்டவர் அதை விரும்புகிறார். இந்த வருஷம் 10 விசுவாசி கூடுனாங்கன்னா அடுத்த வருஷம் 20க்கா ஜெபிக்கணும். ஆமென். 20 சேரை போட்டு காத்திருக்கணும். அதுதான் விசுவாசம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் இது வெறும் சபைக்காய் ஊழியத்துக்காய் மட்டும் சொல்லல, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளும் கொண்டு வாங்க. ஆமென். ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, அதுல அந்த பரவாயில்ல போதும்னு இருந்து விடக்கூடாது. நீங்க செய்யற வேலையில என்ன இன்னும் அதிகமாய் நான் கற்றுக்கொள்ளலாம், என்ன செய்யலாம். எந்த பிரைவேட் கம்பெனியிலுமே நீங்க உங்க ரூட்டீன் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருப்பது அப்ரைசல் பீரியடு. அதனால இன்னும் தெளிவா சொல்றேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஒரு கம்பெனியிலுமே நீங்க ரூட்டீன் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு growth வராது. உங்களை எந்த மேனேஜ்மெண்ட்டும் தூக்கி அடுத்த பொசிஷனை தரமாட்டான். நாம் அடுத்த பொசிஷனுக்கு போகணும்னா நான் ஏதாகிலும் எக்ஸ்ட்ரா செய்யணும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. என் ரூட்டீன் ஒர்க்கை விட்டுட்டு நான் என்ன கம்பெனிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம், என்னால் என்ன செய்ய முடியும், அது யோசிக்கிறவனுக்கு தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாங்கள் பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறோம், ரிசர்ச்சில். ஆமென். இதில் என்ன நடக்கும்னா, சில பேர் படிச்சுக்கிட்டு நல்ல ஒரு PhD எல்லாம் முடிச்சுட்டு வர்றவங்களா இருக்கும். ஆமென். கெமிஸ்டாக இருக்கும், இல்லை பயாலஜி, பயோடெக்னாலஜி, ஏதோ ஒன்று. ஆமென். முடிச்சுட்டு வர்றவங்க சில பேரை பார்த்துருக்குறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க படித்த படிப்பு அவ்வளோதான், அந்த படிப்புக்கு ஏற்ற வேலையை செய்துக்கிட்டே இருப்பான். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கிளைண்ட்டுக்கு கூட இன்ட்ராக்ஷன் பண்ண தொடங்குவாங்க. அதில் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணால் அவன் குரூப் லீடர் ஆயிடுவான், பட்டுன்னு குரூப் லீடர் ஆயிடுவான். இதுக்கப்புறம் அந்த அந்த கிளைண்ட்டையே ஹேண்டில் பண்ண கற்றுக்குவான். அப்புறம் அப்படியே ஒரு MBA சைடில் ஒரு MBA போடுவான். ஆமென். அப்புறம் பிஸ்னஸுக்கு மூவ் ஆகிடுவான். ஆமென்.
லேபில் இருந்த சாதனை எனக்கு தெரியும், நான் கண்கூடாய் பார்த்துருக்கிறேன். சில பேர் நான் ஸ்டோரில் இருக்கும்போது என்னிடம் கெமிக்கல் வாங்கி ரியாக்ஷன் போட்டு உட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எங்கள் கம்பெனிக்கே ஹெட்டான சரித்திரம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. என்ன தெரியுமா, அந்த நாலேஜ் அதிலே இருந்துட மாட்டாங்க. போதும்ப்பா, ரியாக்ஷனை போட்டோமா, காம்பவுண்டை எடுத்தோமா, பியூரிஃபை பண்ணோமா, கிளைண்ட்டுக்கு அனுப்பி வச்சோமா, அப்பா நம்ம டார்கெட் முடிஞ்சுப்பா. இப்படி இருக்கிறவன் அப்படியே தான் இருப்பான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சப்ளை செயினில் வேலை பார்க்குறேன். சப்ளை செயினில் ஸ்டோரில் இருந்தோம், ஸ்டோரில் இருந்து பர்ச்சேஸுக்கு மூவ் ஆனோம், பர்ச்சேஸ்லேருந்து கேபெக்ஸுக்கு வந்தேன், கேபெக்ஸ்லேருந்து அனிமல் ப்ரொக்யூர்மெண்ட். நான் பார்க்காத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. எல்லா டிபார்ட்மெண்ட் பர்ச்சேஸையும் முடித்து விட்டேன் சிஞ்சின்லே. ஆமென், அது இன்னைக்கு எனக்கு உதவியாக இருக்கிறது. ஆமென், இன்னைக்கு ஒரு லெவலில் இருக்கிறேன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்டில் லீடாக இருக்கிறேன்னா, நான் அன்றைக்கு அதை எடுத்துக்கொள்ள ஒவ்வொரு முறையும், ஏன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆமென், ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு என்ன வேலை பார்க்கறதுன்னே நமக்கு தெரியாது. இன்னைக்கு பாதி பேர் அப்படி தான் இருக்கிறான், அது வேறு. ஆமென், அல்லேலூயா. அந்த கேஸில் தான் நம்ம ஒன்று. ஆமென், அல்லேலூயா. இப்போ நாம எடுத்துக்கொள்ள போகிறது எல்லாமே நமக்கு புதுசு. ஸ்டோரும் புதுசு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஞாபகம் இருக்கு, இன்டர்வியூ. என்னோட இன்டர்வியூ என்ன தெரியுமா, ஆச்சாரியான்னு ஒரு டாக்டர் இருந்தார். பிரதருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும்ல, ஆச்சாரியா ஃபர்ஸ்ட் ஆந்தமில் ஜாயின் பண்ணவர். ஆமென், ஆமென். அவங்கெல்லாம் டாக்டரேட். ஆமென், டாக்டரேட் முடித்தவங்க. இப்போ இன்டர்வியூ. இப்போ போகிறது கெமிக்கல் ஃபேக்ட்ரி, ஸ்டோரு, கெமிக்கல் ஹேண்டில் பண்ணுற ஸ்டோரு. இப்போ நமக்கு தான் இங்கிலீஷ் தெரியாது, ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும், சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஆமே, இப்போ இங்கே போயாச்சு. இப்போ கெமிஸ்ட்ரியில் என்ன தெரியும் நமக்கு? கெமிஸ்ட்ரி பாஸ் ஆகிறதுக்கே ஏன் ஒரு அண்ணன் இருக்கிறான், அவன் எம்ஃபில். அவங்கிட்ட டியூஷனுக்கு போய் தான் காலேஜ் டிகிரியிலே கெமிஸ்ட்ரி பாஸ் ஆனேன். அதுவும் பாஸ் மார்க்கு. எப்படியாவது பாஸ் ஆயிடணும், ஏன் டிகிரி முடிக்கணும். டிகிரி முடிக்கணும்னா 2 கெமிஸ்ட்ரி பேப்பர் உண்டு ஆன்சிலரி, அந்த 2ஐயும் எழுதி எடுத்தாதான் பாஸ் ஆக முடியும். இப்போ வேற வழி இல்லை. அவங்ககிட்ட போனேன், அண்ணா எப்படியாவது எனக்கு பாஸ் ஆகிறதுக்கு சொல்லி தரணும், என்ன கொஸ்டின் படித்தா பாஸ் ஆகும் சொல்லு. அவன் சொன்னான், ஒரு 4 கொஸ்டின் பேப்பர் எடுத்து படி. முந்தின எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாமில் 4 கொஸ்டின் பேப்பரை எடுத்து அந்த 4 கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ஆன்சர் எல்லாம் படி, பாஸ் ஆயிடுவேன் நிச்சயம். அதே போல் படித்து பாஸ் ஆகிட்டேன். ஆமென். இப்போ நமக்கு கெமிஸ்ட்ரியை பற்றி ஒன்றும் தெரியாது, ஆனால் கெமிக்கல் பேரெல்லாம் கொஞ்சம் வாசிக்கிறனால ஓகே போய் இருக்கிறோம். இப்போ கேட்குறாரு, வாட் இஸ் கெமிஸ்ட்ரி? தெரியாது. வாட் இஸ் கெமிஸ்ட்ரின்னா அப்புறம் கேட்டாரு, கெமிஸ்ட்ரியில் எத்தனை வகை இருக்கு? டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அப்பா, அடுத்தது போட்டாரு பாருங்க குண்டு, வாட் இஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி? ஏயா அதை படிச்சா நான் எதுக்கியா இங்க இருக்க போறேன் இல்லையா? ஆமே, ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையில 8 பேர் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணோம், நான் தான் 8வது. ஆமென், நான் தான் 8வது. எங்களுடைய ஒரு அங்கிள் இருந்தார், அவர் தான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார், டொமினிக் அங்கிள். அப்போ அவர் வந்து சொன்னார், பிரதர் 8 பேர் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க, உங்கள் பேர் தான் 8வது. ஆனால் ஜோம் பண்ணுங்க, நமக்கு ஜோம் பண்ணுவோம், கர்த்தர் ஏதாவது செய்வார். ஆமென். என்னாச்சு தெரியுமா? ஜெபம், சபையில் உபவாசத்தில் எல்லாம் ஜெபம் ஜெபிச்சுட்டு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இவங்க ஒவ்வொரு நாளும் ஆஃபர் லெட்டர் அனுப்புறது யாருக்கு? மேல இருக்கிற 7 பேருக்கும். அவன் எல்லாம் படித்தவன். எது படித்தவன்? எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவன், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவன். ஸ்டோருக்கு அவனுக்கு வேலைக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. என்ன ஆகுது தெரியுமா?
இவங்க ஒவ்வொரு வாரமும் வந்து சொல்லுவார், இன்னைக்கு ஏதோ 2 பேருக்கு ஆஃபர் அனுப்புனாங்களாம், அடுத்த வாரம் ஜாயின் பண்ணுவாங்களாம். நம்ம ஜெபம் நடந்துக்கிட்டே இருந்து என்ன ஆயிடுச்சு தெரியுமா? 7 பேரும் ஜாயின் பண்ணவே இல்லை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 8வது யார் இருக்கிறது? நம்ம தான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னது போல அடிச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஆமென். ஆண்டவர் கிருபையில, ஆமென், நம்பவே முடியல. பயோகான் கம்பெனியில வேலையா? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்படிதான் போனோம். ஆனா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த ஞானத்தை தாரும், ஞானத்தை தாரும். ஆமென். கேட்டு 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 ஒரு புதிய பொறுப்பு வரும். 1.5 வருஷம் ஒரு லேபில் இருந்தேன், லேபோட ஸ்டோரில் இருந்தேன். 1.5 வருஷத்தில் மெயின் ஸ்டோர் இன்சார்ஜாக ஆனேன். அங்கே 1.5 வருஷம். அந்த 3 வருஷம் முடியும் போது பர்ச்சேஸில் வந்துச்சு. பர்ச்சேஸ்னால் என்னன்னு தெரியாது. ஆமென். இன்னொன்று என்ன தெரியுமா? எதுக்காக நாம் வருத்தப்பட்டோமோ இப்போ அதுதான் நம்முடைய ஆயுதம். இங்கிலீஷ் பேசுறதுக்கு தான் நம்ம வருத்தப்பட்டோம். இப்போ இங்கிலீஷ் பேசினா தான் வேலையே நடக்கும். ஆமென், அல்லேலூயா, ஆமென். புதிய ஒரு பாஸ் கூப்பிட்டு சொன்னார், போறீங்களான்னு. எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா ஸ்டோரை மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒரு லெவலுக்கு வந்தாச்சு. ஆனால் பர்ச்சேஸ்னா வெளி வெண்டர்ஸு எல்லாம் காண்டாக்ட் பண்ண வேண்டி வரும். நம்மளால் பண்ண முடியுமா? ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே என்னால் இது பண்ண முடியுமா? அதுக்கான ஞானத்தை தாரும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் கூட இருப்பார் என்ற தைரியத்தில் போனோம். அதையும் சக்ஸஸாக முடித்தோம். ஆமென். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் போக போக ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறது, ஆண்டவரே எனக்கு அந்த புத்தியை தாரும், அந்த நாலேஜை தாரும். ஆண்டவர் வளர்த்தி கொண்டிருந்தார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, ஏன் இதற்காய் இதெல்லாம் சொல்லணும்னு நான் வரல, செய்தி இன்னும் இருக்கு. ஆமென். ஆனால் இதில் இருக்கிற யாரோ உங்களுக்காய் ஆவியானவர் பேசுகிறார். ஆமென். நான் சொல்கிறேன், இந்த சத்தம் கேட்கின்ற அருமை தேவ பிள்ளைகளே, உங்கள் வேலையில், உங்கள் படிப்பில், நீங்கள் செய்கிற வேலையில், நீங்க செய்கிற தொழிலில் ஒருவேளை இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறீங்களா? அதில் இருந்து இன்னைக்கு உடைத்து வெளியே வரணும். ஆண்டவர் சொல்லுகிறார், தடை பண்ணாதே. ஆமென். விசாலமாக்கு, விஸ்தாரமாக்கு, எல்லைகளை விரிவாக்கு. ஆபிரகாம் சொன்னார், நான் உன்னுடைய தேசத்துக்கு, உன்னுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை தரணும்னா நீ என்ன செய்யணும்? பார்த்தா போதாது, எழும்பி நட. எங்க எங்க நடக்கிறியோ, எங்க நடக்கிறியோ, இந்த வாக்கு தத்தத்தை வச்சு தான் நம்ம வாக்கிங் பிரேயர் செய்துட்டு இருக்கிறோம். இதுதான் அஸ்திபா, இதுதான் ஆதாரம். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம், நம்ம காலு எந்தெந்த தெருவில் போகுதோ, எந்தெந்த ஊருக்கு போகுதோ, அங்கிருந்தெல்லாம் நமக்கு ஆத்துமாக்களை கர்த்தர் தருவார். ஆமென், அல்லேலூயா. அந்தந்த ஏரியாக்களில் கஷ்டப்படுற ஜனம், அந்தந்த ஏரியாக்களில் தற்கொலைக்கு போகிற ஜனம், அந்தந்த ஏரியாக்களில் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனம், அந்தந்த ஏரியாக்களில் விபச்சாரம் வேசித்தனங்களில் சிக்குண்டு கிடக்கிற ஜனம், இவங்க எல்லாம் ஆண்டவரை தேடி வருவார்கள். அதுதான் நம்முடைய விசுவாசம். ஆண்டவர் இன்றைக்கும் சொல்லுகிறார், நடந்துகிட்டே இரு. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, எந்த திசை என்றாலும், நீளமாய் இருக்கட்டும், அகலமாய் இருக்கட்டும், எங்கெங்க போக முடியுதோ போ. நான் உன் சந்ததிக்கு அந்த இடங்களை உனக்கு சந்ததிக்கு சொந்தமாய் தருவேன். ஆமென், அல்லேலூயா. ஆதியாகமம் 49 அதிகாரம் 22வது வாக்கியத்துக்கு போகலாம். ஆதியாகமம் 49:22. ஏப்பா, ஆதியாகமம் எடுக்கிறதுக்கு இவ்வளவு வருத்தமாப்பா? பைபிளை படிக்கிறீங்களா இல்லையா? போதும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க புரட்டுற பார்த்தா ஒரு கதை ஞாபகம் வருது. ஆமென், அல்லேலூயா. ஒரு முறை ஒரு பாஸ்டர், ஒரு ஊழியக்காரர் சொன்னதுதான், நம்ம கதை இல்லை. ஆமென்.
அதையும் சொல்லிடுறேன். ஒரு ஊழியக்காரர் சொன்னது, ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு போனாராம். ஜெபம் பண்ண போனால் ஏதாவது சாப்பிடவோ குடிக்கவோ கொடுப்போம் இல்லை? நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் விருந்தோம்பல் தான் நம்முடைய பண்பாடு. இப்போ பாஸ்டருக்கு சாப்பிட கொடுத்தாங்க, ஒரு ஸ்பூனை போட்டு. ஆமேன். பாஸ்டர் சாப்பிட்டுட்டு போயிட்டாரு. இந்த அம்மா பாத்திரம் கழுவும் போது ஒரு ஸ்பூனை காணும். இந்த அம்மா யோசித்து பார்க்குது, புது ஸ்பூன் ஆச்சே, இந்த ஸ்பூனை காணோமே, பாஸ்டர் தான் நம்ம வீட்டுக்கு வந்தார், சொல்கிறதுக்கும் பயம். ஏன்னா பாஸ்டரை குற்றப்படுத்த முடியாது இல்லை, டக்குன்னு எப்படி கேட்குறது. புருஷனை நோண்டிச்சு, ஏங்க ஒரு விஷயம் தெரியுமா, 6 ஸ்பூன் வச்சுருந்தேன், 6 ஸ்பூனு ஒரு செட்டு. டிமார்ட்டில் 6 தான் இருக்கும், ஒரு கெட்டு போட்டு வச்சுருப்பான். ஆமேன். அதில் ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கும் போல இருக்கு. 6 ஸ்பூன் வச்சுருந்தேன், அதில் ஒரு ஸ்பூனு இந்த பாஸ்டர் வந்துட்டு போனதில் இருந்து ஒரு ஸ்பூனை காணும். இந்த சகோதரன் சொன்னான், என்னடி பேசுகிறேன், பாஸ்டரியா இப்படி சொல்கிறது? இல்லை, எனக்கு தெரியும், அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஸ்பூனை காணும். நம்ம சகோதரங்களுக்கு பிடிவாதம் ஜாஸ்தி இல்லை. ஆமேன். அவங்களுக்கு உள்ள ஒன்னையும் வச்சிருக்க முடியாது. நம்ம வருஷ கணக்காக வச்சிருப்போம். ஆமேன். சகோதரிகளுக்கு அதை வச்சிருக்க முடியாது. இல்லை நான் கேட்டே தீர்வேன் இன்னைக்கு பாஸ்டர்கிட்டன்னு. பாஸ்டர்கிட்ட சர்ச்சில் போய் கேட்டுட்டாங்க. ஆமேன். பாஸ்டர், நீங்கள் வந்துட்டு போனதுலேருந்து போனதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு ஸ்பூனை காணும். அப்போ அந்த பாஸ்டர் கேட்டாராம், ஏமா சகோதரியே, பைபிள் எடுத்து எத்தனை நாளாச்சுமா? பைபிளை திறந்து எத்தனை நாளாச்சு? நாங்கள் டெய்லி பைபிள் படிப்போம். அப்படியாம்மா? அந்த பைபிளை திறந்து பாரு, அதுக்கு உள்ளதான் அந்த ஸ்பூன் இருக்கு, நான் தான் வச்சேன். ஆமே ஆமே. சில பேருக்கு புரிஞ்சு ஸ்தோத்திரம். ஆமே. எத்தனை பேர் பைபிளில் ஸ்பூன் இருக்கோ விக்டரியேஜி சபையில், ஆண்டவர் அறிவார், ஆண்டவருக்கு தெரியும். நல்லா ஆகணும்னா பைபிளை தினமும் திறக்கிற சுபாவம் இருக்கட்டும். ஆமேன். அவ்வளோதான், சிம்பிள். கர்த்தரிடம் இந்த ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்முடைய வேதத்தை தினமும் படிக்கணும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கையை தூக்கி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். அப்போ இங்கு வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22, யோசேப்பு கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஆமென். அல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க, இந்த கொடியில காய்க்கிற எல்லா அந்த செடிகளையும் பார்த்தீங்கன்னா, பாவக்காய், புடலங்காய், வெள்ளரிக்காய், பூசணிக்காய், வேற என்ன, திராட்சை செடி, வேற வேற என்ன, கொடி. கொடி நமக்கு இன்னைக்கு லீவு தானே, நம்ம பாட்டுக்கு இருப்போம், என்ன அவசரம் நமக்கு? கொடி கொடி வகைகள் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்னதை தவிர ஒன்றாவது சொல்லாமல் முன்னோக்கி போக மாட்டேன். அவரைக்காய், பாவக்காய் சொல்லிட்டேன். வெத்தலை. ஆமென். வெத்தலை சொன்னா இன்னொன்று டக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு அவ்வளவு ஒர்க் ஆகல. மிளகு, வெத்தலைனாலே மிளகு சொல்லலாம். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, இனி கவனிங்க, செய்திக்குள்ள வருவோம். ஆமென். இப்போ இந்த கொடிகளில் பலன் தருகிற இந்த செடிகள் எல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு படருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பலன் நமக்கு காய்ப்பதா இருக்கும்.
புரிஞ்சா? ஆமென். பாவக்காய், புடலங்காய் எல்லாமே எவ்வளவுக்கு எவ்வளவு அது படர்ந்து படர்ந்து போகுதோ அவ்வளவு என்ன செய்யும்? நமக்கு பலன் கொடுக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். யோசேப்பை குறித்து யாக்கோபு சொன்ன வார்த்தை அதுதான், நீ உன்னுடைய கொடிகள் சுவரின் மேல் படரும். அப்போ உன்னுடைய எல்லைகள் விரிவாகும். ஆமென். உன்னுடைய எல்லைகள் விரிவாக விரிவாக உன்னிலிருந்து பலன் வெளிப்படும், ஆசீர்வாதம் நடக்கும். இதுதான் ஆண்டவரும் சொல்லுகிறார், உன்னுடைய எல்லைகள் விரிவாகட்டும். இன்னொரு வாக்கியம் வாசித்து முடிக்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2-6 வரை வாசிக்கலாம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2-6. எலிசா அவளை நோக்கி என்ன செய்ய வேண்டும் சொல் என்றார். ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது, அல்லாமல் என்னிடத்தில் வீட்டில் வேறொன்றும் இல்லை. வீட்டு நிலைமை என்ன தெரியுமா? கடன் 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 பாரம். கடன் பாரத்தில் இந்த சகோதரி எலிசா கிட்ட ஓடி வந்து வேதனையோடு சொல்றா, ஐயோ தேவ மனுஷனே எனக்கு உதவி செய்யும். கடன் வாங்கின, அதாவது கடன் கொடுத்தவர்கள் கடனுக்கு பதிலாய் என்னுடைய 2 மகன்களையும் பிடித்து கொண்டு போக வருகிறார்கள். பிள்ளைகளை தூக்கிட்டு போறதுக்கு நிற்கிறான். அவ்வளவு கடன் நெருக்கடி, அவ்வளவு கடைசி கட்டம். இப்போ எலிசா கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்? உன்கிட்ட என்ன இருக்கு? அப்ப அவ வேதனையோடு சொல்றா, ஒரு குடம் எண்ணெய் தவிர என் வீட்டில் ஒண்ணுமே இல்லை. ஆமென். இப்ப என்ன செய்யறாரு தெரியுமா? எலிசா போய் பக்கத்து வீடுகள்ல காலி பாத்திரங்களை கொண்டு வா. ஆமென். உடனே பிள்ளைங்களை அனுப்புறா. பக்கத்து வீடுகள்ல எல்லாம் ஓடி ஓடி போய் காலி பாத்திரங்களை எடுத்து கொண்டு வர்றாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்திரங்களை எல்லாம் எடுத்து கொண்டு வர்றாங்க. இப்போ எலிசா சொல்றாரு, நீ என்ன பண்ணு, அந்த ஒரு குடை எண்ணெய அப்படியே இந்த காலி பாத்திரங்கள் எல்லாத்திலையும் ஊத்திக்கிட்டே வா. என்ன நடக்கு தெரியுமா? ஊத்த 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 எண்ணெய் என்ன செய்து ஒவ்வொரு பாத்திரமும் நிறைஞ்சுக்கிட்டே இருக்கு. 6வது வாக்கியம் வாசிங்க. அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. ஆமென். நல்லா கவனிங்க. அப்போ காலி பாத்திரங்கள் இருக்க இருக்க இந்த எண்ணெய் என்ன செய்யல? குறையவே இல்லை. அது பெருகிக்கிட்டே இருக்கு. பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பியாச்சு. இப்போ பாத்திரம் இல்லை. மகனை பார்த்து கேட்கிறா, ஏப்பா பாத்திரம் அவ்வளவு தானா? அப்ப அவன் சொல்றான், இல்லம்மா அவ்வளவு தான், எல்லார்கிட்டையும் வாங்கிட்டோம், அவ்வளவு தான் இருக்கு. அது சொன்னவுடன் நின்று போகிறது எண்ணெய். ஆமென். இப்போ நல்லா கவனிங்க. அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு காலி பாத்திரங்கள் இருந்ததோ அவ்வளவுக்கு அவ்வளவு எண்ணெய் பெருகிட்டு, அவ்வளவுக்கு அவ்வளவு அவள் அதை விற்று காசாக்கினாள். அவளுடைய கடன் தீர்ந்தது. ஆமென், ஆமென். அதான் அங்க நடக்கிற சம்பவம். முடிஞ்ச உடனே எலிசா சொல்றா, இவைகளை விற்று உன்னுடைய கடனை தீர்த்துக்கொள். அப்போ நல்ல கவனிங்க. ஆசீர்வாதம் எங்கிருந்து வந்து? எண்ணெய் மூலம் வந்தது. எப்படி வந்தது? காலி பாத்திரங்கள் எவ்வளவு இருந்ததோ அவ்வளவுக்கு அளவு. அதுதான் அங்க உள்ள எல்லை. ஆமென், ஆமென். அவளுடைய எல்லை எது? காலி பாத்திரம். அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு காலி பாத்திரம் இருந்ததோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆசீர்வாதத்தின் எண்ணெய் பெருகிற்று. எப்போ காலி பாத்திரம் இல்லையோ நின்று போயிற்று. இதுதான் நம்ம ஆண்டவர் விரும்புகிற காரியம். நல்லா கவனிங்க. தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க எல்லைகளை நீங்க விரிவாக்கத்தான் கர்த்தர்
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் காண முடியும். நாம் எல்லையை விரிவாக்காமல் இவ்வளவுதான் முடிந்தது என்று நினைக்கும் போது நம்முடைய ஆசீர்வாதமும் இவ்வளவு தான் வரும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய பவுண்டரிகளை பெரிதுபடுத்தாமல் நம்முடைய அதுக்காக அடுத்தவன் விளையில போய் அடுத்தவன் தோட்டத்தில் போய் எல்லைக்கல்ல மாற்றி வச்சிருக்க கூடாது. என் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணினாரு, ஏன் எல்லையை பெரிதாக்கணும், எல்லைக்கல்லை எடுத்து மாற்றி அடுத்தவன் நிலத்தில் 3 அடி தள்ளி நாட்டிராத, கொன்னே போடுவான். ஆமென், அல்லேலூயா. அப்புறம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார், ஏன் பாஸ்டர் சொன்னார்னு சொன்னா காரியம் நடக்காது, என்னையும் சேர்த்து கொண்டு உள்ள வச்சிருவான். ஆமென், அல்லேலூயா. அது அல்ல எல்லையை பெரிதாக்குவது. நம்முடைய எல்லை பெரிதாக்குவது என்றால் நம்முடைய எல்லை, ஆமென், நம்முடைய முதலீடு, நம்முடைய படிப்பு, நம்முடைய நாலேஜ், நம்முடைய அந்த அறிவை பெருக்கணும். அதை பெரிதாக்குங்க. ஆமென், அல்லேலூயா. விசுவாசத்துல அதை விரிவுபடுத்துங்க. நிச்சயம் கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, இந்த மாதத்தில் கர்த்தர் அதை நமக்கு செய்வார். ஆமென். தைரியமாய் விரிவுபடுத்தி பாருங்க. நீங்கள் அந்த ஸ்திரீ கண்ட அதிசயத்தை போல நம்முடைய கண்களும் அதிசயங்களை காணும், நம்முடைய கண்களும் ஆசீர்வாதங்களை காணும், நம்முடைய கண்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் சொன்னது போல நீ வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன்னுடைய எல்லைகளை விரிவுபடுத்து. ஆண்டவருடைய பெருக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் காண்பாய். உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய தொழில்ல, உன்னுடைய பிசினஸ்ல, உன்னுடைய படிப்புல, உன்னுடைய வேலையில, நாலேஜ்ல எல்லாவற்றையும் விரிவுபடுத்துங்க. கர்த்தருடைய கிரியைகள் இந்த மாதத்தில் நம்மேல் சிறப்பாய் விளங்கும். நிச்சயம் அந்த ஸ்திரியை போல நம்முடைய கண்களும் கர்த்தருடைய அதிசயங்களை காணும். ஆமென். கண்களை மூடலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, தர்மையான வேளைக்காய் நன்றி. வாக்குத்தத்தத்தை கேட்டோம் ஆண்டவரே. எங்கள் எல்லைகளை விரிவுபடுத்த, விஸ்தாரப்படுத்த சொல்லுகிறீர் ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படியே அப்ரகாமோடு சொன்னீர். அப்ரகாம் விஸ்தாரப்படுத்தினார், ஆசீர்வதிக்கப்பட்டார். அந்த விதவையை ஆண்டவரை, தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரின் மனைவிகளில் அந்த விதவையை பார்த்தோம். அந்த ஸ்திரியையும் அவளை விஸ்தாரப்படுத்த சொன்னீர், விரிவுபடுத்த சொன்னீர். அவளும் விரிவுபடுத்தினார்கள், அவங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதே போல எங்களிடமும் இன்றைக்கு சொல்லியிருக்கிறேன், எங்கள் வாழ்க்கையிலும் அதை விரிவுபடுத்தி கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே இடம் கொள்ளாமற் போக மட்டும் வலப்பக்கம் இடப்பக்கம் ஆண்டவரே பெருகுகிற ஒரு பெருக்கத்திற்காய் எங்களை நாங்கள் விஸ்தாரப்படுத்த, எங்களுடைய முதலீடுகளை விஸ்தாரப்படுத்த, எங்களுடைய நாலேஜை விஸ்தாரப்படுத்த, எங்களுடைய ஆண்டவரை இன்வெஸ்ட்மெண்ட்டுகள், முதலீடுகளை ஆண்டவரை விரிவுபடுத்த, எங்களுடைய படிப்பை கல்வியை விரிவுபடுத்த, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா, பலப்படுத்துங்க. கர்த்தருடைய துணை ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருக்கட்டும். கிருபையால் தாங்கும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல